ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எதை பார்க்க போகிறோன்னா, மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இயேசுவை பற்றியும் அவருடைய போதனை குறித்தும் பேசியிருக்கிறார். அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இயேசு சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. வருத்தத்தோடும் பாரத்தோடும் சஞ்சலத்தோடும் வருகிறவர்களுக்கு இயேசு எப்படி உதவி செய்கிறவராக இருக்கிறாரோ, அதே போல நானும் என்னால் முடிந்தவரை நன்மை செய்கிறவனாக இருக்கிறேன். என்னால் முடிந்தவரை உதவி செய்கிறவனாகத்தான் நான் இருக்கிறேன். இயேசு சொல்லியிருக்கிறார், ஆவியில் எளிமையுள்ளவன் பாக்கியவான், இருதயத்திலே கபடமில்லாதவன் பாக்கியவான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நான் பாக்கியவானாக இருக்கிறேன். இயேசு சொல்லியிருக்கிறபடி அவருடைய போதனையை அவர் பின்பற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். உன் வலது கை கொடுக்கிற தான தர்மம் உன் இடது கை தெரியாதிருப்பதாக என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அவர் சொல்லி இயேசுவின் போதனை குறித்து அவர் பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, அதே போல நாமும் இயேசுவின் போதனையை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். இயேசு சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் செய்கிறவர்களாக இருப்போம். இயேசுவை போல நன்மை செய்கிறவர்களாக, முடிந்தவரை எல்லாருக்கும் உதவி செய்கிறவர்களாக இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.